சொல்லாதீங்க மகி. நான் ஏன் இங்க இருக்கேன்? எனக்கு பழசெல்லாம் மறந்துருக்கு. என் குழந்தை ஐசியூல இருக்கான். நீங்க ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. எனக்கு என்னாச்சு? பிளீஸ் மகி சொல்லுங்க. வசுமதி அழுதபடியே அவனின் மார்பில் புதைந்து கொள்ள, அவளின் முதுகை ஆதரவாக வருடி விட்டவனாய், நீ அழாம இருடா முதல்ல. ஏன் இப்படி அழற? உனக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான் வசுமா. நீ சீக்கிரம் உடம்பாயிடுவடா. உன்கிட்ட நான் எதையும் மறைக்கல. நீ அழாம சமத்தா இருந்தாதான் நம்ம பையனை டாக்டர்ஸ் நம்ம கையில கொடுப்பாங்கடா. அவன் குழந்தை பற்றி பேசியதுமே அவளிடம் அனிச்சையாக ஒரு அமைதி வெளிப்பட, அதை உணர்ந்தவன் அவளை சமாதானம் செய்யும் நோக்கத்தில், நீ ஸ்ட்ரெஸ்ஸாவோ இல்ல அப்நார்மலாவோ பிஹேவ் பண்ணா குழந்தைய உன்கிட்ட கொடுக்க மாட்டாங்கடா. நீ யோசிக்கிற மாதிரி தப்பா எதுவும் நடக்கல. ஒரு ஆக்சிடென்ட், அதான், வேற ஒன்னும் இல்ல. இப்பதான் நீ சரியாயிட்டல்ல. டேப்லெட்லாம் ப்ராப்பரா எடுத்துக்கிட்டாலே சீக்கிரம் பழசெல்லாம் உனக்கு ஞாபகம் வந்துடலாம். அப்புறம் நீ, நான், நம்ம பையன், முகில் எல்லாரும் ஹாப்பியா இருக்கலாம். அவன் தன் கொஞ்சம் குரலில் ஒவ்வொரு வார்த்தையாக அவள் மனதில் பதிவேற்றம் செய்து அவளுக்கு நம்பிக்கை கொடுத்தபடி இருந்தான். அதுவரை கண்ணீர் துளிகளுடன் அழுதவளின் விசும்பல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கியது. அவன் மார்பில் புதையுண்டு கிடந்தவளின் உள்ளம் மெதுவாக தன் பதற்றத்தை குறைத்திட ஆரம்பித்தது. அவன் அருகில் இருக்கும்போது அவள் உணரும் உணர்வலைகளே அவளுக்கு அவனும் எத்தனை தூரம் நேசித்து இருந்திருப்பார்கள் என புரிய வைத்தது. அவள் உணர்வுகளுக்கு எல்லாம் புரிந்தாலும் கூட அவளின் நினைவு பெட்டகங்கள் மட்டும் திறக்காமல் இறுக்கமாக பூட்டிக் கொண்டது. அவள் தன்னில் உரிமையாக உறைந்து கிடப்பது மகேந்திரனுக்கு வெகு நாட்கள் கழித்து ஒருவித அமைதியையும் ஆழ்மன மகிழ்வையும் உண்டாக்கியது. இந்த மோன நிலை இப்படியே தொடர்ந்தால் நன்றாக இருக்கும் என அவன் உள்ளம் நினைத்த சமயத்தில் அவர்கள் அறையின் கதவு சட்டென திறந்திட ரம்யா உள்ளே நுழைந்தாள். இருவரும் இருந்த நிலையைக் கண்டு முதலில் சங்கடமாக உணர்ந்தவள் பின் வசுமதி எழுந்து அமர்ந்திருப்பது அவள் மூளைக்கு உரைத்ததுமே, மேடம், ஆர் யூ ஆல் ரைட்? தேங்க் காட். சார், வசு மேடம் எப்ப கண்ணு முழிச்சாங்க? மேடம், இப்போ உங்க ஹெல்த் ஓகேவா? அவள் கேள்வி எழுப்ப எழுப்ப வசுமதியின் விழிகள் அவளை தலை முதல் கால் வரை உற்று நோக்கி புரியாமல் தவித்திட, மகேந்திரன் உடனே, ரம்யா, அவளுக்கு ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டதுனால மெமரி லாஸ் ஆகிருக்கு என்றவன் கண்ணாலேயே அவளிடம் அதற்கு மேல் கேள்வி எழுப்ப வேண்டாம் என கூறினான். அதை புரிந்தவளாய் அவளும் மேலும் ஏதும் கேட்காமல் வசுமதியை நோக்கி இளநகையுடன், மேடம், நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க, சீக்கிரம் சரியாயிடுவீங்க. எங்க மகேந்திரன் சார் உங்களை நல்லா பார்த்துப்பாரு என்றாள். வசுமதி அவள் யார் என்று புரியாத ஒருவித தயக்கத்துடனே தலையை ஆட்ட, மகேந்திரனுக்கு தன் மனைவியின் மனது புரிந்திட அவள் யோசித்து குழப்பமடையாதவாறு, இவங்க பேரு ரம்யா, வசுமா என்னோட பர்சனல் செக்ரட்டரி, ரொம்ப சின்சியர் அண்ட் வெரி டேலண்டட் என்று புன்னகைத்தான். ரம்யா, சாரி சார், ஆக்சுவலி அந்த ஆர்கே குரூப் நியூ ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்லாம் சைன் வாங்கணும், அதான். அவனுக்கும் தாங்கள் சற்று முன்பிருந்த அந்த நிலை ஒரு நொடி கண்முன் வந்து போக அவன் முகத்தில் வெட்கம் வந்து ஒட்டி கொள்ள தன் புன்னகையை இதழுக்குள் தள்ளியவன், ஒரு போன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல ரம்யா என்றவன் பின் பெருமூச்சு விட்டு, இட்ஸ் ஓகே, ஃபைல்ஸ்லாம் வச்சுட்டு கிளம்புங்க, நான் எல்லாம் செக் பண்ணிட்டு சைன் போட்டுடுறேன். அவன் சொல்லியதும் ரம்யா தான் கொண்டு வந்த கோப்புகளை அருகே இருந்த மேஜையின் மீது வைத்துவிட்டு வெளியேறினாள். அவள் வெளியேறியதும் மகேந்திரன் தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்தவன், வசுமா, நீ கொஞ்ச நேரம் தூங்குடா, நான் இந்த ஃபைல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அவன் அங்கிருந்து எழுந்ததுமே அவளின் முகம் வாடிப்போக அவளுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் அவள் சிரம் லேசாக அசைந்து சம்மதம் தெரிவித்தது. கையில் அந்த ஃபைல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டவன் அறையை விட்டு வெளியேற முற்பட்ட பெண் என்ன நினைத்தாளோ சட்டென, மகி, ஒரு நிமிஷம் என்றாள். அவள் அழைத்ததுமே நொடியும் தாமதிக்காமல் அவள் அருகில் நெருங்கியவன், என்னடா, என்னாச்சு, ஏதாவது வேணுமா? வசுமதி லேசாக தலையை கீழே குனிந்தவள், இங்கவே இருந்தபடி அதெல்லாம் செக் பண்ணலாம்ல, கண்டிப்பா வெளியில போணுமா? அவன் ஒரு குறும்பு முறுவலுடன், உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தாண்டா வெளியில போறேன். இல்ல, அதெல்லாம் எந்த டிஸ்டர்பும் இல்ல. அவள் அதரங்கள் சட்டென்று வார்த்தைகளை உதிர்த்தது. சரி, இங்கவே இருக்கேன் என்றவனாய் மேஜைக்கு அருகே ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அந்த கோப்புகளை ஒவ்வொன்றாக புரட்ட ஆரம்பித்தான். அவன் கோப்புகளை சரிபார்க்க அவளின் முகமோ அவனை தலை முதல் கால் வரை சரிபார்த்தது. அடர்த்தியான தலைமுடிகள், பாதி ஷேவ் செய்யப்பட்ட குட்டி தாடிகள், திடகாத்திரமான விரிந்த மார்பகம், முறுக்கேறிய தேகம், கட்டுமஸ்தான உடலுடன் ஆணழகனாய் அவள் விழிக்கு காட்சியளித்தவனை கண்கொட்டாமல் அவள் பார்த்திட்டாள். அவளின் இதழ்கள் அவளையும் அறியாமல் மெல்லிய புன்னகையை சூடிக்கொள்ள
உன் புருஷனை சைட் அடிச்சதும் போதும், கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தூங்குடி என்றவன் அவளை நோக்கி திரும்பினான். அது சைட்லாம் இல்ல, வந்து அவளின் இதழ்கள் வார்த்தை வராத மழலை போல வரிகளை சீரமைக்க முடியாமல் தந்தி எடுத்தது. அப்படியா இல்லையா? அவன் புருவம் உயர்த்தி கேட்கவும் அவனின் மேனரிசத்தில் சில்லென்று எதையோ உள்ளே உணர்ந்தவள், நான் தூங்குறேன் என பட்டென கண்களை மூடி படுக்கையில் விழுந்தாள். அவள் விழிகள் இறுகி மூடிக்கொள்ள இதயமோ படபடவென அடித்துக் கொண்டது. அவனை தான் ரசித்ததை அவன் கண்டு கொண்டானே என்னும் எண்ணத்தால் உண்டான வெட்கம் அவளின் கன்னத்தில் சிவப்பேற்றியது. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? அர்ஜுனும் முகிலனும் கோரஸாக கேள்வி எழுப்பியவர்களாய் அறைக்குள் நுழைந்தனர். வாங்கடா. என்ன மாமா, அக்கா தூங்கிட்டாளா? நீங்க என்ன ஏதோ ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? முகிலனின் விழிகள் படுக்கையில் தூங்குவது போல கண்களை மூடி படுத்திருக்கும் தன் சகோதரியையும் மேஜையின் மீதிருக்கும் ஃபைல்ஸ்களையும் ஊடுருவியது. மகேந்திரன் தன் மனைவியின் காதல் குறும்பு கள்ளத்தனத்தை கூறி அவளை சங்கடப்பட வைக்க விரும்பாதவனாய், ஆமா முகிலா, வசு தூங்கிட்டா, நாம பக்கத்து ரூம் போய் பேசலாமா? எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு என ஏதோ கண்களாலே சைகை செய்து இருவரையும் வசுமதியின் அறையிலிருந்து மற்றொரு அறைக்கு அழைத்துச் சென்றான். பக்கத்து அறையில் மூவரும் அமர்ந்திருக்க அர்ஜுன் உடனே மகேந்திரனின் முகத்தை உற்று நோக்கியபடி, ஏமச்சி, உன் முகத்துல ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுதே, என்னடா டே? மகேந்திரன் புன்னகையுடன், வசு கிட்ட நான் எங்களுக்கு கல்யாணம் ஆனதையும் எங்களோட பையனை பத்தியும் சொல்லிட்டேன்டா. முகிலன் மட்டும் ஒருவித பயத்துடன், மாமா அக்கா எதுவுமே பதற்றமாகல? அதெல்லாம் எதுவும் இல்லடா முகி, பேபி ஐசியூல இருக்கிறத சொன்னப்ப மட்டும்தான் எதையாவது என்கிட்ட இருந்துன்னு மறைக்கிறீங்களா? ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டா. ஒரு வழியா சமாளிச்சு அவளை நார்மல் ஆக்கிட்டேன். கொஞ்சம் நான் அவகிட்ட மனசு விட்டு பேசினப்புறம் ஷீஸ் பெட்டர். அர்ஜுன் உடனே, சூப்பர் மச்சி, முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட பாசிட்டிவா நிறைய பேசு, அவங்களோட ஹாப்பி மூமெண்ட் எல்லாம் ஞாபகப்படுத்து. இவர்கள் இருவரும் புன்னகைத்தபடி பேசிக் கொண்டிருக்க முகிலனின் மூளை ஏதோ சிந்தனை வயப்பட்டு கிடப்பதை அவனது முகமே எடுத்துரைத்தது. என்ன முகில், திரும்பவும் மலர பத்தி யோசிக்கிறியா? அர்ஜுன் அவனின் உள்ளத்தை சரியாக புரிந்தவனாய் கேள்வி எழுப்பினான். ஆமாடா, நாளைக்கும் திரும்ப வருவேன்னு அவகிட்ட சொல்லிட்டு வந்தேன். பட் இப்படி செஞ்சா அவளுக்கு என் மேல வெறுப்பு வந்துருமோன்னு ஒரு மாதிரி பயமா வேற இருக்குடா. நீ யோசிக்கிறது சரிதான். அதான் தினேஷ் இன்வெஸ்டிகேட் பண்றதா சொல்லியிருக்கான்ல. நீ மலருக்கு கொஞ்சம் டைம் கொடு. அவளை நீ தான் ஃபுல் செக்யூரிட்டி வச்சு பார்த்துட்டு இருக்கல. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தாலே நார்மல் ஆயிடுவாடா. மகேந்திரனும் அர்ஜுன் கூறுவதை ஆமோதிப்பவனாய், ஆமா முகில், நீ மலருக்கு கொஞ்சம் டைம் கொடு, கண்டிப்பா அவ நமக்கு உதவி செய்வாடா. முகிலனுக்கும் தற்சமயம் அதுவே சரியென்று பட சில நாட்களுக்கு அவளை தொலைவிலிருந்து கண்காணிப்பு செய்வதென்று முடிவெடுத்தான். மகேந்திரன் சூழலை மாற்ற எண்ணியவனாய், ஏன் அர்ஜுன், அவளுக்கு இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட கொடுக்கலாமா? வசுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது, டென்ஷனா இருக்கும் போதெல்லாம் குழந்தை மாதிரி ஐஸ்கிரீம் தாண்டா கேட்பா என்றதுமே அர்ஜுனின் நினைவுகள் தான் சில மணி நேரங்களுக்கு முன்பு சந்தித்த ஐஸ்கிரீம் அழகியை நோக்கி நகர்ந்திட அவன் இதழ்கள் அவனையும் அறியாமல் சிறு முறுவலிட்டது. அதை கவனித்த முகிலன் உடனே, டே அர்ஜுன், மாமா கேட்ட கேள்விக்கே ஆன்சர் சொல்லாம நீ என்னடா லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? டே முகிலன் அர்ஜுனின் தோளை பற்றி உலுக்கவும் நினைவு பெற்றவன் தன்னை நிலைப்படுத்தி கொண்டான். மகேந்திரன் அர்ஜுனனின் முகமாற்றங்களை கவனித்தவன், என்னடா தன்னால சிரிக்கிற? ஏதோ சரியில்லையே. டாக்டர் சார், ஏதாவது சம்திங்கா? சீச்சி, அதெல்லாம் இல்ல, இது வேற என அவன் பேச்சை மாற்ற முற்பட, ஆனால் முகிலனும் மகேந்திரனும் அவனை விடாதவர்கள், என்னடா வேற விஷயம், என்னன்னு சொல்லு. இதற்கு மேல் இவர்களிடமிருந்து இதை சொல்லாமல் தப்பிக்க முடியாது என உணர்ந்தவன், அட டே, மாமனும் மச்சானும் என்னை இம்சை பண்ணாதீங்க, சொல்லி தொலைக்கிறேன் என்று ஆரம்பித்தவன் சற்று முன் அவனுக்கும் நிலாவுக்கும் நடந்த சண்டைகளை சொல்லி முடித்தான். அவன் கூறி முடித்ததுமே முகியும் மகியும் அவனை கேலி பேசி சிரிக்க ஆரம்பித்தனர். இந்த கேலி சிரிப்புக்கு காரணமானவளோ அதே நேரம் கல்லூரி முடித்து மதியுடன் வீட்டுக்குள் நுழைந்தாள். அங்கே மலரோ மதியம் கணேசனும் முகிலனும் ஏற்படுத்தி சென்றிருந்த குழப்பத்திலிருந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். அக்கா, தங்கைகள் இருவரின் ஒருமித்த குரலில் கவனம் திரும்பியவள் புன்னகையோடு, வாங்கடி, 2 பேருக்கும் இன்னைக்கு காலேஜ் எப்படி போச்சு? காலேஜ் எப்போதும் போலதான் மொக்கையாதான் போச்சு. ஆனா காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வரும்போதுதான் தரமான சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு என்றாள் மதி நிலாவை பார்த்து சிரித்தபடியே. நிலாவோ தன் கண்களாலேயே கெஞ்சியவள் அதில் தோல்வி கிடைக்க பின், மதி பிளீஸ் டி, அதான் வர்ற வழியெல்லாம் என்னை ஓட்டி எடுத்தல, வீட்லயாவது நிம்மதியா விடுறி. அது எப்படி விட முடியும்? நீ பல்பு வாங்கின கதைய
அக்காட்ட சொல்லாம எனக்கு எப்படி நிலா தூக்கம் வரும்? நிலா: ஓ சரி, நீயும் சொல்லு, நானும் சொல்றேன். மதி: நீ என்னடி சொல்லுவ? நிலாவோ ஒருவித நமுட்டு புன்னகையுடன்: நீ சொல்லு, அப்புறம் தெரியும். என்னடி நடந்துச்சு? அப்படி காலேஜில் என்னாச்சு? மலர் சிரித்தபடியே தங்கைகள் இருவரின் வாக்குவாதங்களை ரசித்தவளாய் கேட்க, நிலா உடனே: அக்கா, இன்னைக்கு காலையில இருந்து மதிய ஒருத்தன் பின்னாடியே ஃபாலோ பண்ணாங்கா. நிலா முந்திக் கொண்டு சொல்லிவிட்டு மதியை பார்த்து பழிப்பு காட்ட, மதி தன் பங்குக்கு: அக்கா, இப்ப அது முக்கியம் இல்ல. நான் ஒருத்தனை ஃபாலோ பண்றேன்னு காமிச்சு விட்டா இவ வேற ஒருத்தன்ட்ட போய் சம்பந்தமே இல்லாம சண்டை போட்டாக்கா. மலருக்கு மதியை ஒருவன் பின்தொடர்ந்துள்ளான் என தெரிந்ததுமே உள்ளம் பயத்தின் பிடியில் சிக்கிக்கொள்ள, அடுத்து அவர்கள் இருவரும் சொல்லிய எந்த வார்த்தையும் அவள் செவிக்கு விழவில்லை. வெக்கமே இல்லாம அவன் வாங்கி கொடுத்த ஐஸ்கிரீமை நீ சாப்பிடல? இதுல என்ன வெக்கம்? நான் ஐஸ்கிரீம் யார் வாங்கி கொடுத்தாலும் சாப்பிடுவேன். பொடி மாடு. நீ பொடி பொறி உருண்ட. ஓவரா பேசின அப்புறம் அடிப்பேண்டி என்ற மதி நிலாவின் காதை திருக, நிலாவோ அழுதவளாய்: அக்கா, என்ன அடிக்கிறா பாரு. அம்மா இங்க வாங்கம்மா. நிறுத்துங்கடி. ஆளு வளர்ந்த அளவுக்கு உங்க 2 பேருக்கும் அறிவு வளர்ந்துருக்கா? எருமாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்க, இப்படி குழந்தை மாதிரி சண்டை போடுறீங்க. என்ன மலர், நீயும் அவங்க சண்டை போடுறத கேட்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க என வைதேகி அவள் தோளை பற்றி உலுக்கவும், உணர்வு பெற்றவள்: என்னம்மா, என்ன சொன்ன? மலர் உணர்வு பெற்றதுமே வைதேகி: என்ன மலர், உன் முகமே சரியில்லை, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்லம்மா, லேசா தலை வலிக்குது, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் என்றவளாய் அதற்கு மேல் அங்கே இருக்க முடியாமல் மலர் வேகமாக உள்ளறைக்குள் நுழைந்திட்டாள். ஏற்கனவே குழம்பி இருந்த அவள் தனது மனது தற்சமயம் மதியை யாரோ ஒருவன் ஃபாலோ செய்கிறான் என்று தெரிந்ததுமே முழுவதும் குழம்பி போனது. அவளால் நேர்மறையாக ஒன்றை கூட யோசிக்க முடியவில்லை. அவள் யோசிப்பவை அனைத்தும் எதிர்மறை சிந்தனைகளையே அவளுக்கு உண்டாக்கியது. இதற்கு மேலும் யோசிப்பதில் நேரத்தை வீணடிக்க விரும்பாதவளாய் கணேசன் கூறியது போல இங்கிருந்து வேறு ஊருக்கு புறப்படுவதற்கு தீர்க்கமாக முடிவெடுத்தாள். மதி, நிலா, 2 பேரும் இங்க வாங்க. மலரின் கூக்குரலால் தங்கைகள் இருவரும் அவள் இருக்கும் அறைக்குள் நுழைந்தனர். என்னக்கா, தலை வலிக்குதுன்னு சொன்னியே, தூங்கலையா? ஏன் கூப்பிட்ட? மதி கேட்டதும் ஒரு முறை தங்கைகள் இருவரின் முகத்தையும் நோக்கிய மலர் இயல்பான தொனியில், 2 பேருக்கும் எப்ப ஃபைனல் எக்ஸாம் முடியும் என்றாள். அவ்வளவுதானக்கா, நெக்ஸ்ட் வீக்ல எக்ஸாம் முடிஞ்சிரும். ரிசல்ட் கூட இந்த டைம் சீக்கிரம் வந்துடும். அதெல்லாம் கவலைப்படாதக்கா, நல்ல மார்க் தான் வாங்குவோம். அதுக்கப்புறம் ஏதாவது வேலைக்கு தான் ட்ரை பண்ணணும். உங்க எக்ஸாம் முடிஞ்சதும் நாம இங்கிருந்து வேற ஊருக்கு போலாமா? மலரிடமிருந்து இந்த கேள்வியை எதிர்பார்க்காத மதியும் நிலாவும் ஆச்சரியத்தில் விழிகளை விரித்து, ஏங்கா, என்ன திடீர்னு? மலர் சமாளித்து புன்னகைத்து, உங்களுக்கு தான் ஊர் சுத்துறது ரொம்ப பிடிக்குமே, அதான் எத்தனை நாளைக்கு ஒரே ஊர்ல இருக்கிறது, ஒரு டிஃபரன்ஸுக்கு வேற ஊருக்கு போலாம். ஐயோ அக்கா, நிஜமாவே நீயா இப்படி பேசுற? நீ பட்ஜெட் போட்டுல எல்லாம் யோசிச்சு செய்வ, உண்மையா சொல்றியா? நிலா நம்பாமல் கேட்க மலரும் புன்னகைத்தபடியே, நிஜமா தான் சொல்றேன். ஐயோ, அப்போ உன்னோட வேலை? நிலா மீண்டும் அவசரமாக கேட்க மதி உடனே, அதான் நாம 2 பேரும் ரிசல்ட் வந்ததும் வேலைக்கு போக போறோம்ல, அப்புறம் என்ன? அக்கா, பெங்களூர் சைடு ஜாப் ஆஃபர்ஸ் நிறைய இருக்கும், நாம அங்க போலாமா? இது நிலா. மதி உடனே, ஃப்ராடு, நீ ஏன் இப்படி சொல்றன்னு தெரியும். அக்கா, அவ ஆர்சிபி ஃபேன், அதான்க்கா பெங்களூர்னு சொல்றா. இதெல்லாம் ஒரு பொழப்பா? மலர் அக்கா, நம்ம ஊட்டிக்கு போலாமா? மலர் உடனே, ஊட்டி ஓகே, பட் கேரளா பிடிக்குமா உங்க 2 பேருக்கும்? வாவ், செம்மக்கா, சூப்பர் ஐடியா. நீ தமிழ்நாட்டை விட்டு வேற ஊருக்கு போகவே சொல்ல மாட்டேன்னு நினைச்சேன். செம்ம போ. நிலா துள்ளி குதிக்க மதியும் அதை ஆமோதிப்பவளாய் மலரை அணைத்துக் கொண்டாள். என்ன மலர், எதுக்கு இப்ப இந்த முடிவு? நாம இருக்கிற நிலைமையில இப்படி ஊர் ஊரா அலையிறது சரியா? ஏதோ இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருந்து ஓரளவுக்கு வாழ்க்கையை ஓட்டிட்டோம். அடுத்து இங்கவே உனக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சுட்டு காலாகாலத்துல உன் தங்கச்சிகளுக்கும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். இப்ப ஏன் நீ இங்கிருந்து போலான்னு சொல்ற? இவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கவனித்த வைதேகி கேள்வி எழுப்பியபடி உள்ளே நுழைந்தாள். தாயிடம் என்ன சொல்வது? நொடிக்கு நொடி தான் பயந்து பயந்து பதறி துடிப்பது போல் உண்மையை சொல்லி அவரையும் இந்த வயதான காலத்தில் பயமுறுத்துவதா? அவள் மனம் நிதர்சனம் உணர்ந்து, அதுக்காக என்னமா பண்றது, அவளுக்கு 2 பேரும் இந்த வருஷத்தோட படிப்பு முடிக்க போறாளுங்க, எப்படியும் வேலைக்கு வெளியூருக்கு போற மாதிரி தானே இருக்கும். அப்புறம் என்னம்மா? நீ சும்மாரு மலரு, உனக்கு ஏற்கனவே நேரம் சரியில்லை, இதுல வேற ஊருக்கு போறேன்னு சொல்லாத. ஏன் இவங்களுக்கு இந்த ஊர்ல வேலை கிடைக்காதாம்மா? போங்கடி, உங்களுக்காக யோசிச்சு யோசிச்சுதான் இவ இன்னைக்கு இப்படி இருக்கா. மலர், முதல்ல உனக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் என்றதும்
நிலாவுக்கு 4 நாட்களுக்கு முன்பு மலரை ஒருவன் தேடிக்கொண்டு வந்ததும் தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் என உரைத்ததும் சட்டென அப்போதுதான் ஞாபகம் வந்தது. ஆம், மகேந்திரன் தான் வசுமதியை காணவில்லை என தேடிக்கொண்டு வந்து நிலாவுடன் விசாரித்தானே. அந்த நிகழ்வு அவள் மனக்கண்ணில் மீண்டும் ஒரு முறை வந்து போனது. அந்த அண்ணா அவங்க ஒய்ஃப காணும்னு தேடிட்டு வந்தாங்களே, அச்சோ மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்கன்னு வேற சொன்னாரே. நம்ம வீட்டுக்கு வரும்போது தான் அவங்கள காணாம போயிருக்காங்க. அவங்க கிடைச்சாங்களான்னு வேற தெரியலையே. அவங்க பேர் ஏதோ சொன்னாங்களே. நிலா உள்ளுக்குள் அவனின் பெயரையும் அவன் தேடி வந்த அவனின் மனைவியின் பெயரையும் யோசிக்க, ஆனால் அவள் எவ்வளவு முயன்றும் அவன் சொல்லிய பெயர் மட்டும் அவளின் நினைவுக்கு வரவே இல்லை. நிலாவின் யோசனையை கலைப்பது போல மலரோ, அம்மா பிளீஸ்மா, எப்ப பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம் சொல்லாதம்மா. என்னை கல்யாணம் செஞ்சு வச்சு இந்த வீட்டை விட்டு துரத்திடணும், அதானே உன் ஆசை? அவளுக்கு உள்ளுக்குள் வேறு ஊருக்கு அம்மா செல்லக்கூடாது என தடுத்தாலும் அந்த கடத்தல்காரர்களின் மீது இருந்த ஒருவித பயமும் மற்றைய யோசனைகளும் சட்டென ஒருவித கோவத்தை உண்டாக்க, அதனை தன்னை பெற்றவளிடம் காட்டிவிட்டு சட்டென அந்த அறையை விட்டு வெளியேறினாள். இவ என்னடி கல்யாணம் சொன்னாலே எப்படி குதிக்கிறா என தன் மகள் செல்லும் திசையை வைதேகி புரியாதவளாய் நோக்கினாள். நிலாவின் உள்மனமோ, ஆத்தி, அக்கா ஏற்கனவே கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த சமயத்துல மாப்பிள்ளை வீட்டு ஆள் ஒருத்தவங்க வந்துட்டு போனதை சொன்னா அவ்வளவுதான். அவங்க வீட்டுல இருந்து மறுபடியும் வந்தா பாத்துக்கலாம் என இந்த குழப்பத்திற்கான விடைகள் எல்லாம் முடிவதற்கும் இந்த பிரச்சனை எளிமையாக தீர்ந்து போவதற்கும் காரணமாக இருக்கும் நிகழ்வை யாருக்கும் தெரியாமல் மறைத்திடும் தரமான முடிவொன்றை இந்த சிறு பெண் எடுத்தாள். இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணமானவனும் அந்த கடத்தல்காரர்களை வசுமதியை கடத்துவதற்கு திட்டம் தீட்டியவனுமான இதோ தனது கையில் சிகரெட் ஒன்றை ஏந்தியபடி போனில் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தான். அந்த வசுமதிக்கு மெமரி லாஸ். சோ அவளால இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு விட்டு பிடிக்கலாம். நம்ம ஆளுங்களோட முகத்தை பார்த்தாலே ஒருத்தி பேர் கூட, அதான் அந்த மலர், அவன் மட்டும் முகிலனுக்கு ஹெல்ப் பண்ணா ஈஸியா நாம அவன் கையில மாட்டிடுவோம். சோ சீக்கிரம் அவளை காலி பண்றதுக்கான வழிய பாரு. நான் என்ன செய்யணும்னு எனக்கு கிளியரா தெரியும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் சொன்ன வேலையை நீ முதல்ல முடிக்க பாரு. நான் வைக்கிறேன் என இணைப்பை துண்டித்தவன் அடுத்ததாக என்ன செய்யலாம் என யோசிக்க ஆரம்பித்தான். அந்த நயவஞ்சகக்காரனின் திட்டம் ஒரு புறம் தொடங்க, அவனை வெறியோடு தேடும் தினேஷின் தேடுதலும் மறுபுறம் தொடங்கியது. வசுமதி கடத்தப்பட்ட மலரின் வீட்டலையில் இருந்தே தனது புலன் விசாரணையை இதோ அவன் ஆரம்பித்தான். மலரின் வீட்டிலிருந்து அவள் கடத்தி கொண்டு வைக்கப்பட்ட பழைய பள்ளிக்கூடம் வரை அந்த வழியே இருக்கும் ஒரு கடைகள் விடாமல் எங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கிறதோ அங்கெல்லாம் ஏதாவது தகவல் கிடைக்குமா என தீவிரமாக தேட ஆரம்பித்தான். ஏற்கனவே முகிலன் கூறியது போல அவனுக்கு எந்த ஒரு ஃபுட்டேஜும் கிடைக்காது போக, தன் சிரத்தினுள் கைவிட்டு ஒருவித ஆற்றாமையோடு தலைமுடிகளை கோதியவனின் மனக்கண்ணின் முன் மலரின் வீடு, இடிந்து போன பள்ளிக்கூடம், ஆர்ஜே மருத்துவமனை என ஒவ்வொன்றாக மாறி மாறி வந்து போய்கொண்டிருந்தது. டே தினேஷ், நல்லா யோசி. கண்டிப்பா அவனுங்க ஏதாவது ஒரு க்ளூவாவது மிஸ் பண்ணிருப்பானுங்க. நல்லா யோசிடா. அவனின் உள்மனம் அவனிடமே ஆறுதலும் ஊக்கமும் கூறிய சமயத்தில் அவனின் செல்போன் சத்தமிட்டு ரிங்காரமிட்டது. செல்போனின் திரையில் மகி மாம்ஸ் என்று பெயர் பளிச்சிட ஆர்வத்தோடு அதை கையில் ஏந்தி அழைப்பை ஏற்றான். சொல்லுங்க மாமா. டே தினேஷ், ஈவினிங் பேபியை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொன்னல, என்னடா எப்ப வர? தினேஷ் சட்டென தன் கை கடிகாரத்தை நோட்டமிட நேரம் மாலை 5:45 என காட்டியது. சட்டென ஏதோ நினைவு வந்தவனாய், ஐயோ மாமா, இன்வெஸ்டிகேட் பிஸில இருந்ததுனால மறந்துட்டேன். இதோ உடனே வந்துடுறேன். டே வண்டிய மெதுவா ஓட்டிட்டு வாடா. மகேந்திரன் முழுதாக முடிப்பதற்குள் எதிர்ப்புற இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. அடுத்த 15 நிமிடங்களில் தினேஷின் யமஹா பைக் குளோபல் மருத்துவமனையின் முன் வந்து நிறுத்தப்பட்டது. அதே நேரத்தில் தீவிர பச்சிளங்குழந்தை சிகிச்சை பிரிவிலிருந்து மகேந்திரன் மற்றும் வசுமதியின் குழந்தை தகுந்த மருத்துவ உபகரணங்களின் பாதுகாப்புடன் வசுமதி இருக்கும் அறைக்குள் கொண்டு வரப்பட்டது. தன் உதிரத்தில் உதிர்த்தவனின் வருகைக்காக மகியும் வசுவும் காத்திருக்க, அவர்களின் அருகே முகிலனும் ஆவலாக காத்திருந்தான். தன் மகவை முதலில் பார்க்க போகும் தவிப்பிலும் ஆசையிலும் வசுமதியின் விழிகள் வாயிலேயே நோக்கி கொண்டிருக்க, அவளின் கரங்களை இறுக்கி கோர்த்து பிடித்திருந்த மகேந்திரன் அவளை தன் தோளோடு சேர்த்து அணைத்திருந்தான். அவர்கள் விழிகளின் ஆனந்தத்தை பரவச் செய்யும் விதமாக அந்த பிஞ்சு தன் தாயின் அறைக்குள் கொண்டு வரப்பட்டது. தாயின் சுவாசம் உணர்ந்தது போல் தன் மெல்லிய மழலை குரலில் அவா என லேசான அழுகை சத்தம் அதன் ரோஜா இதழ்களிலிருந்து வெளிப்படவே, பெண் அவளின் படுக்கைக்கு அருகே அந்த தளிர் கொண்டு வரப்படுவதற்குள் பொறுமை காக்காத அவளின் தாயுள்ளம்
தன் மகனின் அழுகை குரல் கேட்டதுமே அவனை நோக்கி அடியெடுத்து வைத்து வேகமாக பாய்ந்தது. தன் உடல் வலி, பாதங்களின் வலி, உள்ளத்தின் குழப்பம் எதுவும் அந்த நேரத்தில் அவளின் தாய்மை சுமந்த உடலுக்கும் மனதுக்கும் தெரிந்திடவில்லை. "வசுமா, பாத்துடா, அக்கா பாத்து, பொறுமையா." தன்னவனும் தன் உடன் பிறந்தவனும் சொல்லும் வார்த்தைகள் அவள் செவிகளை நனைத்திடவில்லை போல. ஆசையாக முதலாக தன் மகனை பார்த்தவளின் விழிகள் ஆனந்தத்தில் கண்ணீரை சுரந்திட, இதழ் வளைத்து புன்னகையோடு அந்த இளம் தளிரை தன் கரங்களில் ஏந்தி தன் முதல் இதழ் ஒற்றலை அதன் நெற்றியில் ஒற்றியெடுக்க, அவளின் புன்னகை முகத்தை பார்த்த மகேந்திரனும் தன் விழியில் காதலும் கண்ணீரும் பொங்க தன் இதழ் ஒற்றலை தன்னவளின் நெற்றியில் பதித்தான். காண கிடைக்கா அழகோவியமாய் காதலும் தாய்மையும் இணைந்த இதழ் ஒற்றல்கள் அங்கே தங்கள் அன்பை அரங்கேற்றம் செய்ய அதை தனது மொபைலில் அழகாக படம் பிடித்தான் முகிலன். தாய் தந்தையின் இணைப்பில் ஒன்றாக இணைந்ததாலோ என்னவோ அந்த குட்டி மலர் தன் இதழை வளைத்து குறும்பாக சிரித்தது. குட்டியா எவ்வளோ கியூட்டா இருக்கான்ல! முகிலன் குழந்தையின் முகத்தை ஆசையாக பார்த்தபடியே கூறிட, அவன் குரலை கருவிலேயே கேட்டு அன்னையின் வயிற்றை உதைத்தவனாயிற்றே இவன். இப்போது மட்டும் அமைதியாக இருப்பானா என்ன? முகிலனின் குரலை கேட்டதும் தன் உடலை முறுக்கி அழுதவனாய் முகிலனின் புறம் தலையை திருப்பினான். அந்த குட்டி விழிகளோ தன் மாமன் தன்னை தூக்குவானா என அவனையே ஆர்வமாக உருட்டி உருட்டி பார்த்தது. ஐயோ மகி, இவனை பாருங்களேன், முகிலனோட குரலை கேட்டதும் இந்த ராஸ்கல் எப்படி துள்றான் பாருங்க. முகிலன் சட்டென குழந்தையை தன் கரத்தில் ஏந்தியவன், டே மருமகனே, உன்னை இப்படி கையில தூக்கிறதுக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ண தெரியுமா என்றதும் அவன் பேசும் மொழி புரிந்தது போல இவனும் தன் பொக்கை வாய் தெரிய சிரித்திட்டான். குழந்தைகள்தான் எத்தனை வரம் பெற்றவை! அவர்களோடு இருக்கும்போது நாமும் அவற்றின் வரங்களை சேர்த்தே பெறுகின்றோம். அவை இதழ் அசைக்கும் போதும், காலை தூக்கி கையை ஆட்டி குதிக்கும் போதும், கண்களை உருட்டும் போதும், பூனை போன்ற மென்னொலியில் அழுதிடும் போதும் உள்ளுக்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத மெல்லிய சில்லிட்ட அமைதியான உணர்வு நமக்கும் ஏற்படுவதை நாமே அறிந்திடலாம். அங்கிருக்கும் அத்தனை பேரின் முகத்திலும் நீண்ட நாட்கள் கழித்து ஒரு விதமான நிம்மதி உணர்வும் அமைதியும் மகிழ்வும் நிலை கொள்ள அந்த பேரின்பத்தில் பங்கு கொள்வது போல தினேஷும் சட்டென்று அந்த அறைக்குள் நுழைந்திட்டான். சட்டென கதவை திறந்து கொண்டு ஒரு உருவம் உள்ளே நுழைவும் அத்தனை பேரின் விழிகளும் அறைவாயிலை நோக்கியது. டேய் தினேஷ், வாடா. தினேஷின் விழிகளோ வசுமதியையும் முகிலனின் கரங்களில் தவழும் குழந்தையையும் மாறி மாறி பார்க்க, ஏற்கனவே மகேந்திரன் வசுமதியிடம் தினேஷை குறித்து கூறியிருந்ததால் அவளும் தயக்கம் காட்டாமல் வாடா தினேஷ் என்றாள். அவளின் உரிமையான அழைப்பில் மகிழ்ந்தவன் ஆசையாக அக்கா என மலர்ந்த முகத்துடன் அவள் அருகே நெருங்கினான். டே மாப்பிள்ளை என்கிட்ட குடுறா, இவ்வளோ நேரம் நீதான வச்சிருந்த என்றவன் சட்டென குழந்தையை முகிலிடமிருந்து வாங்கி கொள்ள, அவனோ மனமே இன்றி குழந்தையை தினேஷின் கரங்களில் ஒப்பு வைத்தான். டே, என் பிள்ளைய நான் இன்னும் தூக்கவே இல்லடா, என்கிட்ட கொடுங்கடா. மகேந்திரனின் வார்த்தைகள் காற்றில் கரைந்ததை தவிர குழந்தையை ஆசையாக கொஞ்சிக் கொண்டிருக்கும் முகிலன் மற்றும் தினேஷின் காதுகளில் அவை விழவே இல்லை. அக்கா, உன் மகன் நல்லா செவச்சவன் அழகா இருக்கான். இப்பவே சொல்லிட்டேன், என் மகளுக்கு தான் இவனை கட்டுவேன். தினேஷ் வாயெல்லாம் பல்லாக உரைத்ததும் முகிலன் உடனே, ஆஹா, இது நல்லா இருக்கே, அப்ப என் பொண்ணை யாரு கொடுக்கறது? வாய்ப்பு இல்ல ராஜா. டேய் டேய், மாப்பிள்ளைய கடத்திட்டு போய் என் பொண்ணுக்கு கட்டி வைப்பண்டா. பொங்கச்சோறு, ஓடி போடா. நீ மாப்பிள்ளைய தூக்குற வரைக்கும் நான் என்ன புளியங்கா பறிச்சிட்டு இருப்பேனா? போடா டேய், இவன் என் பொண்ணுக்குத்தான். தினேஷும் முகிலும் மாறி மாறி சண்டையிட்டு கொண்டிருப்பதை பார்த்தபடியே அர்ஜுன் உள்ளே நுழைய அவனுக்கு நடப்பது ஒன்றுமே விளங்கவில்லை. டேய் டேய், உடன் பிறக்காத ஒண்ணு விட்ட சகோதராஸ், ஏன்டா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? டேய், உங்க ஒத்துமையையும் பாசத்தையும் பார்த்து நீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ்கே டஃப் கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சா நீங்க என்னடா இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் என்னடா அர்ஜுன், என் மருமகனை என் பொண்ணுக்கு கட்டி வைக்கணும்னு நான் சொன்னா அந்த முகிலன் அவன் பொண்ணுக்கு தான் கட்டி வைக்கணும்னு என்கிட்டவே சொல்றான்டா. எது, பொண்ணை கட்டி வைக்க போறீங்களா? அடே ஆர்வ கோளாறுங்களா, உங்களுக்கே இது ஓவரா தெரியல? பொறக்காத இல்ல இல்ல அப்படி சொல்லக்கூடாது. இன்னும் உங்களுக்கே பொண்ணு பாக்கலையா, அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்து அதுக்கு கட்டுறதுக்கு மாப்பிள்ளை கடிச்சுக்கிறீங்களே. இத்தனை நாளா சோக கீதம் வாசிச்சிங்களே, அதை கூட தாங்கி பண்டா. இப்படி கிரிஞ்சுத்தனம் பண்ணாதீங்கடா பிளீஸ். ஏண்டா டே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? தினேஷ் உடனே முகிலனின் காதோரமாய், ஏண்டா ஒருவேளை இந்த அர்ஜுன் அவன் பொண்ணுக்கு இவனை கட்டுறதுக்கு ஐடியா செஞ்சு நம்ம கிட்ட இப்படி பேசுறானோ? அடச்சி, சாவ வடிக்காதீங்கடா. ஏங்க, பையனை பெத்த பேரண்ட்ஸே உங்க பையனுக்கு இவனுங்க 2 பேரும் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களே, இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? மகேந்திரன், டே அடிச்சுக்காதீங்கடா, உங்க 2 பொண்ணையும் என் பையனை கட்டிக்க சொல்றேன். யோ மகி, அவனுங்க தான் சின்ன பசங்க சில்லறத்தனமா பேசுறாங்கன்னா, ஏண்டா நீ பெரிய மனுஷன் தானே,
ஏமாமா நீயும் இப்படி லூஸ் மாதிரி பண்ற? உன் பையனுக்கு அவனுங்க பொண்ணை கட்டுறது இருக்கட்டும், முதல்ல அவனுங்களுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வை. நமக்கு எப்போதும் மலர்தான்ப்பா என்ற முகிலனின் மூளை அப்போதுதான் வசுமதி இருப்பதே உணர்ந்திட, வசுமதி உடனே ஆர்வமாக விரிந்த விழிகளுடன், மலரா? அது யாரு? முகிலா, நீ யாரையாவது லவ் பண்றியாடா? யாருடா அந்த பொண்ணு? அழகா இருப்பாளா? அவ ஏன் என்ன பார்க்க வரல? ஒன் சைட் லவ்வா? வெளி ஊராடா உள்ளூரா? படிக்கிற பொண்ணா? வேலை பாக்குறாளா? என்ன வேலை பாக்குறா? அவளை நீ முதல்ல எப்ப பார்த்த? என வரிசையாக மடமடவென கேள்வி கணைகளை தொடுக்க, தினேஷ், முகிலன், மகேந்திரன், அர்ஜுன் என அத்தனை பேரும் அவளின் கேள்விக்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு தக்க சமயத்தில் உதவுவது போல் தினேஷின் கரத்தில் இருந்த குழந்தை சிணுங்கி வெளிவராத குரலில் மெல்ல அழுதிட, அவ்வளவுதான். வசுமதியின் கவனம் முழுவதும் அனிச்சையாக குழந்தையின் புறம் திரும்பியது. அதுவரை அவர்களுக்கு தனிமை கொடுத்துவிட்டு வெளியே காத்திருந்த ஐசியு பிரிவு செவிலி பெண் அறைக்குள் நுழைந்து, மேம், குழந்தைக்கு பால் கொடுங்க, இன்னிலிருந்து பேபி உங்க கூடவே இருக்கட்டும். இப்ப பேபி ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு, சோ உங்க கூடவே வச்சுக்கலாம்னு டாக்டர் சொன்னாங்க. பட் ஏதாவது எமர்ஜென்சினா உடனே கால் பண்ணுங்க என்று விட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். சூழ்நிலை புரிந்தவர்களாய் முகிலன், தினேஷ், அர்ஜுன் மூவரும் அறையிலிருந்து வெளியேறிட, மகேந்திரன் மட்டும் தன்னவளின் அருகே அமர்ந்திருந்தான். அவளோ சிறு தடுமாற்றத்துடன் அவன் வெளியேறும் நொடிக்காக காத்திருக்க, அவனோ அவளின் தயக்கம் புரியாமல் அவளின் அருகிலேயே அமர்ந்து கொண்டிருந்தான். குழந்தை மீண்டும் லேசாக சிணுங்கல்களுடன் அழ, மகியோ, வசு, குழந்தை அழறான் பாருடா, பால் கொடு. அவளோ அவனை கூர்விழிகளால் நோக்கிட, அப்போதும் அவனுக்கு அவளின் தயக்கம் புரியாது போக மீண்டும் அவன், ஏய், என்னடாமா என் முகத்தையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க? உதவிக்கு நர்ஸ் யாரையாவது வர சொல்லவா? வேற ஏதாவது வேணுமாடா? செஸ்ட் பெயின் எதுவும் இருக்குதாடா? சட்டென்று அவள், ஐயோ அதெல்லாம் இல்ல, நீங்க வெளியே போனாதானே என தடுமாறி சட்டென குறும்பாக சிரித்தவன், சிச்சி லூசு, நான் இருந்த என்ன, நான் உன்னோட புருஷன் தானடா என்றான். ஆனால் அவளுக்குத்தான் ஏனோ மனம் கேட்கவில்லை. மறுப்பாக தலையசைத்தவள், இல்ல, எனக்கு ஏதோ வித்தியாசமா தயக்கமா இருக்கு. என்னதான் அவள் அவனின் ஆசை காதல் மனைவியாயினும் தற்சமயம் அனைத்தும் மறந்திருப்பவளுக்கு புதிதாக ஒரு வெட்கம் வந்து குடிக்கொண்டிருப்பதை உணர்ந்தவன், அவள் மனது புரிந்தவனாய் அவளின் சிரத்தை மெல்ல வருடி உச்சந்தலை முகர்ந்து கன்னத்தை தன் கட்டை விரலால் ஆசையாக வருடி விட்டபடி நெற்றியில் இதழ் பதிக்க நெருங்கினான். அவனின் அனுமானத்தை உணர்ந்தவன் போல, நான் ஒருத்தன் இங்க இருக்கேன்டா என அந்த குறும்பு குழந்தை அழுது தன் இருப்பை அவனுக்கு உணர்த்திட, அதன் பசியை உணர்ந்தவனாய் மகேந்திரனும் ஒரு முறுவலுடனே வேகமாக அறைக்குள்ளிருந்து வெளியேறினான். அவன் முழுவதும் அறையை விட்டு வெளியேறி விட்டான் என உணர்ந்த பின்தான் வசுமதி தன் புதல்வனுக்கு பசியாற்ற ஆரம்பித்தாள். வசுமதி அறைக்கு அருகே இவர்களுக்காக உருவாக்கப்பட்டிருந்த பிரத்யேக அறையில் ஏற்கனவே தினேஷ், முகிலன், அர்ஜுன் மூவரும் தீவிரமாக பேசிக் கொண்டிருக்க அவர்களுடன் மகேந்திரனும் வந்து இணைந்து கொண்டான். நாமெல்லாம் இப்படி சந்தோஷமா பேசி சிரிச்சு ரொம்ப நாளாச்சுல்ல? மகேந்திரனின் குரலில் உணர்ச்சி பேரலைகள் தத்தளித்தது. தினேஷ் உடனே, ஆமாமாமா, லாஸ்டா அக்காவோட வளகாப்புக்கு மீட் பண்ணதுல. முகிலன், டேய் அர்ஜுன், அக்காவும் பேபியும் தான் இப்ப நல்லா இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியறாங்களே, எப்படா அவங்கள வீட்டுக்கு கூட்டு போறது? இந்த 1 வீக்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குடா. பேபி கூட நான் நினைச்சதை விட ரொம்ப சீக்கிரமே நல்ல ஹெல்த்தியா ஆகிட்டான்டா. உடனே டிஸ்சார்ஜ் பண்ண வேணாம் முகி, இன்னும் 1 வாரம் ஆட்டும், அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். அர்ஜுன் பதிலுரைத்த அடுத்த நொடியே தினேஷ், டேய் பையனுக்கு நேம் வைக்கணும், ஏதாவது செலக்ட் செஞ்சீங்களாடா? மற்ற மூவரும் ஒரே நேரத்தில் இல்லை என தலையாட்டிட, தினேஷ் முகமலர்வுடன், சரி நானே செலக்ட் பண்றேன் என முடிப்பதற்குள் முகிலன் முந்திக் கொண்டு, உனக்கு ஏண்டா ரிஸ்க்கு, நீ வேற நிறைய இன்வெஸ்டிகேட் செய்ய வேண்டியிருக்கு, சோ இந்த வேலையை நானே பாத்துக்கிறேன். தினேஷ், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூட பேர் வைப்பேன், நீ கவலைப்படாத முகி. திரும்பவும் ஆரம்பிச்சிட்டீங்களாடா? டேய் இப்படி இம்சை பண்ணாதீங்கடா. பேர் வைக்க அவ்வளவு ஆசையா இருந்தா கல்யாணம் செஞ்சு புள்ள பெத்து உங்க பிள்ளைங்களுக்கு வைங்கடா. இவங்களோட பாசமலர் பாவங்களை வேற என்ன எல்லாம் என்னால பார்க்க முடியலடா. இதுக்காகவே சீக்கிரம் வசு அக்காவுக்கு டிஸ்சார்ஜ் எழுத சொல்லி வீட்டுக்கு அனுப்ப போறேன் பாருங்கடா என்றவன் பெருமூச்சு விட்டு வெளியேறிட, ஆனால் இதோ இவர்களின் பேர் வைக்கும் போட்டி இன்னும் தொடர்ந்து கொண்டிருந்தது. அடுத்தடுத்து வந்த நாட்களில் குழந்தை வசுவுடன் இருந்ததாலும் வசுமதிக்கும் உடன் குழந்தை தன் தாயுடன் இருந்ததால் குழந்தையின் உடல்நிலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது. இதனால் அங்கிருக்கும் அத்தனை பேரிடமும் ஒருவித மகிழ்ச்சியும் நிம்மதியும் மட்டுமே நிரம்பி கிடந்தது. என்னதான் தினேஷ் கடத்தல்காரர்களை கண்டுபிடிப்பதில் ஒரு புறம் தீவிரம் காட்டினாலும் மறுபுறம் அடிக்கடி வந்து வசுவையும் குழந்தையும் பார்த்து கொண்டுதான் இருந்தான்.
அதே போல்தான் முகிலனும் ஓரளவுக்கு அக்காவின் உடல்நிலை முன்னேறி இருப்பதால் அவனும் முன்பை போலவே அலுவலக வேலையை மீண்டும் கவனிக்க தொடங்கியிருந்தான். கூடவே சில நாட்களுக்கு மலருக்கு தனிமை தர விரும்பி அவளை சந்திப்பதை தவிர்த்திருந்தான். அதே சமயம் அவளுக்கும் அவளது குடும்பத்திற்கும் தகுந்த பாதுகாப்பை அவனது பாடிகார்டுகளால் அளித்தும் இருந்தான். மகேந்திரன் தன்னுடைய அதிகப்படியான நேரத்தை தன்னவளுடன் தன் குழந்தையுடன் செலவழிக்க அவனது வேலைகளை அவளது PA ரம்யா பொறுப்புடன் கவனித்து வந்ததோடு அவ்வப்போது அவளுக்கு ஏற்படும் சந்தேகங்களை மருத்துவமனைக்கு வந்து மகேந்திரனிடம் நேரடியாக கேட்டு தெளிவுபடுத்திக் கொண்டிருந்தாள். மலரின் தங்கைகளான நிலாவுக்கும் மதிக்கும் கல்லூரியின் கடைசி செமஸ்டருக்கான விடுமுறை விடப்பட்டிருந்ததால் ஓரளவுக்கு மலரும் எந்த பயமும் பதற்றமும் இல்லாமல் இருக்கும் சூழல் ஏற்பட்டது. உடன் அவளுக்கும் தற்சமயம் முகிலன் ஏற்பாடு செய்திருந்த பாடிகார்டுகளின் பாதுகாப்பினால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க கடந்த சில தினங்களாக அவள் நிம்மதியாக இருந்தாள். மறுநாள் வருவேன் என்று சொல்லிச் சென்ற முகிலனும் தன்னை வந்து இன்றைய தினம் வரை ஏதும் தொல்லை செய்யாதிருப்பது அவளுக்கு கூடுதல் மகிழ்வையும் அளித்தது. பாவம், புலி பதுங்குவது பாய்வதற்கென்று அவளுக்கு அந்த சமயத்தில் ஏனோ தெரிந்திடவில்லை. முகிலனின் ஆட்கள் எந்நேரமும் மலரையும் அவளை சார்ந்தவர்களையும் வலம் வந்தபடியும் கண்காணித்துக் கொண்டும் இருந்ததால் பாவம் அவளை கொல்ல துடிக்கும் அந்த கொடூரனுக்கு மட்டும் உள்ளம் அனலாய் குளித்துக் கொண்டிருந்தது. அவனின் உள்ள கொதிப்பை அணைக்கவும் அத்தனை நாட்கள் நிம்மதியாக இருந்த மலரின் மனதில் மீண்டும் அச்சுறுத்தலை ஏற்படவும் இதோ விதிகாரன் மீண்டும் தன் சதியை தொடங்கினான். மலர் குடியிருக்கும் தெருவில் நடுநாயகமாக இருக்கும் செல்வ விநாயக பெருமானுக்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தியை பெரும் அளவில் செய்வது வழக்கம். விநாயகர் சதுர்த்தி தொடங்குவதற்கு 3 தினங்களுக்கு முன்பிருந்தே அந்த பகுதி களை கட்ட தொடங்கிவிடும். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா கட்டுப்பாடுகளால் சரிவர விழாவை சிறப்பிக்காததால் இந்த வருடம் மற்ற வருடங்களை விட விமர்சையாக கொண்டாட திட்டமிட்டிருந்தார்கள். அதற்கான முதல் நாளாக இதோ இன்றிலிருந்து விழா இனிதே தொடங்கப்படுகிறது.